जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका ओम वेदात्मनाय विद्महे हिरण्य गर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राहवे केतवे नमः। உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். நாம் தற்போது பார்க்கக்கூடியது ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். ஆகஸ்ட் மாசம் எப்படி இருக்கும்? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனை அப்படிங்கிறது உண்டுங்க. யாருக்குமே இல்லாமல்லாம் இல்லை, எல்லாருக்கும் உண்டு. அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம், என்ன மாதிரியா கொண்டு போக போறோம்ன்றதுதான் மிக மிக முக்கியமானது. ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா ஒருவருக்கு வார்த்தையால் சோதனைகள் வரும். தேவையில்லாம பேசி தேவையில்லாம உங்களை மாட்டிக்கணும் இல்லையா, அந்த மாதிரி சோதனை. ஒருவருக்கு பண சோதனை வரும். பணத்தினால பணம் கொடுத்து வராம இருக்கும், இல்லைன்னா கொடுக்காம இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனைகள் பண சோதனை வரும். சிலருக்கு பாத்தீங்கன்னா அலுவலகத்தில் சோதனை வரும். தேவையில்லாத இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தேவையில்லாத தாழ்வு மனப்பான்மை பிரச்சனைகள், மேலதிகாரிகளுடைய குற்றச்சாட்டு, நீங்க போய் தேவையில்லாம நின்று பதில் சொல்றது, இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் வரும். ஒரு சில பேருக்கு என்ன தெரியுமா வரும், உறவுகளால் பிரச்சனை வரும், உறவுகளால் சோதனைகள் வரும். என்னடா இது நமக்கு இப்படி ஒரு தலைவலி அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். சரி, இதெல்லாம் ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா மறதியால் சோதனை வரும். உண்டு, 100% உண்டு. மறதியினால் சோதனை உண்டு. இன்னொன்னு, மற்றொருவர் தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்கள் சிக்குவதற்கான வாய்ப்பு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வரிகளை. இது கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும். உங்கள் ராசி என்ன சொல்கிறது என்பதை சாதாரணமாக பார்க்காதீங்க, எச்சரிக்கையோடு பாருங்கள். இது ஒரு சிறிய விழிப்புணர்வு. ஒரு பெரிய பிரச்சனையை நீங்க தடுக்கலாம். உங்களுக்கு பெருசா வருதுன்னா சிறுசா கொண்டு போயிடலாம். ரைட்டு, நமக்கு இந்த பிரச்சனை வரப்போகுது, நம்ம இதுல இனிமேல் கவனமா இருக்கணும், இப்படி நம்ம கவனமா இருந்தாதான் நமக்கு நல்லது அப்படிங்கறது நீங்க நினைச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா சக்சஸ். இதுதான் அந்த ராசி பலன்கள். மாத ராசி பலன்கள், வார ராசி பலன்கள் சொல்றோம் இல்லையா. நீங்கள் விழிப்புணர்வுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ரைட், நம்ம இதை சொல்லியிருக்காங்க, நம்ம இதெல்லாம் இப்ப இனிமேல் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறது கொண்டு வருது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேஷ ராசியில இருந்து மீன ராசி வரை ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை கடக ராசி நேயர்களை, உங்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். யாரை நம்புகிறீர்களோ அதில் கவனம் தேவை. அதுதான் மிக முக்கியமானது. யாரை நம்ப போறீங்க, என்ன பண்ண போறீங்க, அதுதான் மிக முக்கியமானது. ஒண்ணு, உங்கள் நல்ல மனசே உங்களை ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டுரும். நம்ம நல்லது நினைக்க போக எத்தனை இடத்துல நம்ம கெட்ட பேர் வாங்குறோம், எத்தனை இடத்துல மாட்டிக்கிறோம். நீங்க கவனமா இருக்கணும். கடகராசி நீங்க கவனமா இருக்கணும். அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு உறவினரின் குடும்ப தகராறில் தலையிட்டு கடைசியில் இரு தரப்பினரின் நிலையை நீங்கள் விளக்கம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். சோ இது கண்டிப்பா நடக்கும். சோ அதனால கவலைப்படாதீங்க. எவ்வளவோ பிரச்சனைகள்ல தீர்த்து வைக்கிறோம், இந்த பிரச்சனை தீர்க்காம இருக்க முடியாது, கண்டிப்பா தீர்த்து வச்சிடலாம். நீங்க கவலைப்படாதீங்க. ஒண்ணு, அது என்னங்கிறத நீங்க போன் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இஷ்யூ வருதா எனக்கு சொல்லுங்க, அது என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, உன்னுடைய தாய்க்கோ ரொம்ப உடல்நிலை மோசமாக ஒரு சூழ்நிலை போவதற்கான வாய்ப்புகள் உண்டு தாயாருக்கு. இப்படி கடகராசி அப்படின்னு சொன்னா உன்னுடைய தாயார் உடல்நலத்துல கவனம் தேவை. அவங்க ஏதாவது ஒரு மாத்திரை கேட்கறாங்க, ஏதோ ஒண்ணு கேட்கறாங்கன்னு சொன்னா நீ அலட்சியப்படுத்தி உன்னுடைய வேலையில நீ கான்சென்ட்ரேட் பண்ணின அப்படின்னு சொன்னா போன உசுறு திரும்ப வராது. அதனால உன்னுடைய தாயார் விஷயத்துல நீ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அவங்களுக்கு என்ன வேணும், என்ன செய்யணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுல நீ கொஞ்சம் சற்று குடும்பத்துல நீ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மேலோங்கும். சோ நன்னா இருக்கும். கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் நிறைய இருக்கும். சில விஷயங்கள்லாம் பேசுவீங்க, சில விஷயங்கள்லாம் விட்டு கொடுத்து போவீங்க, சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதாவது மனசுக்குள்ள கசப்புகள் சில விஷயங்கள் இருந்தாலும் சில விஷயங்கள் நீங்க பேசி கொஞ்சம் தீர்த்துக்கிறீங்க. அது வரைக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா அப்படின்னு சொன்னா குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் இருக்க மாட்டேங்குது. குடும்பம் எனக்கு எல்லாமே இருக்கு சார், ஆனா எல்லாமே இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லவங்கிறதான் கடகராசி. சார் உண்மையா சொல்லட்டுமா சார், நான் வாங்காத செருப்படியே கிடையாது சார், அந்த அளவுக்கு நான் அந்த அளவுக்கு ப்ரெஷர்ல இருக்கேன் சார், அந்த அளவுக்கு நான் குடும்பத்துல அவ்வளவு ப்ரெஷர், அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு இடமாற்றங்கள், அவ்வளவு பிரச்சனை, எதை முன்ன செய்யறது எதை பின்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த அளவுக்கு முடிச்சுக்கிட்டு இருக்கேன் சார் நான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல பாத்தீங்கன்னா ஒரு சகோதரன் சகோதரி அப்படின்னு சொல்லும் போது கூட பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் ஒத்து போக மாட்டேங்கிறாங்க, சில விஷயத்துல ஒத்து போக மாட்டேங்கிறாங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, அதெல்லாம் ஒரு பிடிவாதமா இருக்காங்க. நல்லா பேசி கொண்டு இருந்த உறவு இப்ப பேசாம இருக்காங்க. சோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. சரி, இது இப்படி இருக்கா. சரி, அடுத்ததாக நம்ம தொழில் விஷயத்துக்கு வருவோம். தொழில் வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கும், வேலை வாய்ப்பு எப்ப போகும்னு தெரியாத மாதிரி இருக்கு. சில பேருக்கு தக்க வச்சுக்க முடியுமா முடியாதா, எப்படி இருக்கு, ஒண்ணு இல்லாத விஷயத்தெல்லாம் பிரச்சனை பண்றாங்களே நமக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு.
அதனால வேலையில, அதாவது என்னைக்குமே உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்றோம் இல்லையா, நீ வேலையில இருந்தாதான் உனக்கு மரியாதை, வேலை இல்லாம நீ சும்மா இருந்துட்டு அப்படின்னு சொன்னா உன்னுடைய மரியாதை உனக்கு இல்லை அப்படிங்கிறத நினைப்பு வச்சுக்கோ. அடுத்ததாக பாத்தீங்கன்னா, உங்கள் உழைப்பை யாராவது பயன்படுத்தி கொண்டு புகழை வேறு வேறு எடுத்துக்கொள்ளும் நிலை ஏற்படலாம். சக ஊழியர்களின் தனிப்பட்ட பிரச்சனையை அலுவலகத்தில் தீர்க்க முயற்சி பண்ணாதீர்கள். சில விஷயங்கள்லாம் பண்ணாத. மேலதிகாரியோடு உணர்ச்சி வசப்பட்டு பேசினால் பின்ன வருத்தப்பட வேண்டிய நிலை வரலாம். உன்னை அடுத்த லெவலுக்கு உன்னை போக விட மாட்டாங்க. ஒரு சம்பள உயர்வோ அல்லது உனக்கான ரெகக்னைசேஷனோ அல்லது உனக்கு ஒரு பதவி உயர்வோ தள்ளி போடு. பேப்பரை ஓரமா வை, நான் அப்புறம் பாத்துக்கிறேன், அவன் கொஞ்சம் சரியா இல்ல, நான் அப்புறம் பிறகு பார்க்கலாம், நீ பேப்பரை வை, அப்புறம் பாத்துக்கலாம், எதுவா இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை வரும். சோ கொஞ்சம் கவனமா. ஆன்லைன் மோசடி எல்லாம் எச்சரிக்கை தேவை. அறிமுகம் இல்லாத ஒரு அதிக ரொம்ப இது பண்றதால கொஞ்சம் கவனமா இருக்கு. வேலை வாய்ப்பில் என்ற பெயரில் பணம் அனுப்புவதற்கு முன் உண்மைத்தன்மையை எதிர்பார்க்கணும். நான் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் சார், உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி உண்மைத்தன்மை நம்பி, இன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம், எவ்வளவோ விஷயங்கள் நம்ம ஏமாந்து போறோம். நான் வேலை வாங்கி தரேன் சார், நீங்க பணம் கொடுங்க சார், நான் எல்லாம் நான் பார்த்து உண்மைத்தன்மை அறியாமல் நீங்களா கொடுத்து போய் ஏமாந்துடாதீங்க. சோ இது மிக முக்கியமானது. அடுத்ததாக, குடும்பத்திற்காக செலவு செய்யும் சூழ்நிலை அதிகம் இருக்கு. குடும்பத்துக்காக பணம் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக வரும். அதே போல ஒருவர் அவசர உதவி கேட்டு பணம் வாங்கி திரும்ப கொடுப்பது தாமதமாகணும். சார் இப்ப பணம் கொடுத்துறேன் சார் வாங்கிட்டு போவோம், உடனே அது வரவே வராது. வராத கணக்கிலே வச்சுக்கலாம், வர கணக்கிலே வச்சுக்க வேண்டாம். அந்த உங்க சேமிப்பு முழுவதும் பிறருக்காக பயன்படுத்தாதீர்கள். என்ன செலவு பண்ணணுமோ அதுக்கு கரெக்டா செலவு பண்ணுங்க. என்ன செய்யக்கூடாதோ அதுல கரெக்டா இருங்க. அதே போல சில விஷயத்துல உங்களுடைய காதலாக இருக்கட்டும், உங்களோட ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் கொஞ்சம் கவனமா பேசுங்க, கவனமா இருங்க. ரிலேஷன்ஷிப் பிரியறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு வரும். யாரால வரும்? இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா ஒரு பெண்ணாலையும் வரலாம், ஆணாலையும் வரலாம். ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அது ரெண்டு பேருக்குள்ள அது ஒரு பெரிய குதர்க்கமா மாறி அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். நான் போய் ஒன்ன நம்பணும் பாரு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் வரும். முதியோர் கவனம் தேவை. மூத்த குடிமக்கள் என்று சொல்லக்கூடிய விஷயத்துல அவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது, உடல்நிலையில கவனமா இருக்கிறது நல்லது. முக்கியமாக லங்ஸ் சம்பந்தப்பட்டது, ஹார்ட் சம்பந்தப்பட்டது, இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் இந்த விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் மூட்டு வலி, குதிகால் வலி, தோல் சம்பந்தப்பட்டது, அதே போல நம்ம தோள்பட்டை சம்பந்தப்பட்டது, இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் மைக்ரைன், இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஒற்றை தலைவலி எல்லாம் சொல்றோம் இல்லையா, இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஷேர் மார்க்கெட்டா கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. அதே போல வீடு வாங்குறீங்களா, நிதானிச்சு வாங்குங்க. ஒண்ணுக்கு 4 இடம் பாருங்க, உடனே அட்வான்ஸ் கொடுக்காதீங்க, நிறுத்தி கொடுங்க, அவசரம் கிடையாது. கலைத்துறையில இருப்பவர்களுக்கு சிறப்பா இருக்கு. மாணவ மாணவிகளுக்கு இந்த வருஷம் படிப்புல ஓரளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்றீங்க. இன்னும் ஒரு படி நல்லா இன்னும் நல்ல ரேங்க்ஸும் இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை நீங்க பார்க்கலாம். மருத்துவ துறையில இருப்பவர்களுக்கு நல்ல சிறப்பா இருக்கு. அரசியல் துறையில இருப்பவர்களுக்கு சாதகமான சில செய்திகள் சேரும். அந்த அளவுக்கு ஜாதகத்துல சில விஷயங்கள்லாம் இருக்கு. கடகராசி பொறுத்த அளவிற்கு எது செய்தாலும் உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் கொஞ்சம் சரியா செய்யுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எதை எப்ப செய்யணும், அதாவது சில விஷயங்களை செஞ்சுட்டு சிலர் பொறாமைப்படும் அளவிற்கு நடந்துக்காதீங்க. சில பேர் உங்களை பார்த்தா பொறாமப்படுவான், ஆஹா என்ன இவன் இப்படி பண்றான், இது டே அப்பா அப்படின்னுவான். அதனால எங்க எப்படி செய்யணுங்கிறத உங்களுடைய சமயோஜிதமா யோசிச்சு சில விஷயங்கள் பண்ணினீங்கன்னா சக்சஸ் பண்ணலாம்.